மாறிலி. எல்லுன்னு சொன்னா அவகாதரோ மாறிலி. உங்களுக்கு தெரியும் 6.02 தர 1023 இதுதானே அவகாதரோ நம்பர். அது அவகாதரோ. ரைட், ஓகே. அவகாதரோ கண்டுபிடிச்ச நம்பர் இதான 6.02 தர 1023. இந்த நம்பர் எப்படி கண்டுபிடிச்சான்னு சொன்னால், உண்மையாக இது கண்டுபிடிச்சதுல வரலாறு 12 கிரேம் கார்பன் 12 கிரேம் கார்பன்ல 6.02 தர 1023 அணுக்கள் காணப்படுது. 6.02 தர 1023 அணுக்கள் காணப்படுது 12 கிராம் கார்பன்ல. அப்ப 24 கிராம் கார்பன் அவங்க எடுத்து பார்த்தா அங்க 2 மடங்கு. அப்ப 12.04 தர 1023 அணுக்கள் காணப்படுது. அப்ப அதுல இருந்து அவர் ஒரு முடிவுக்கு வராது, 12 கிராம் என்பது ஒரு மால். அதாவது 12 கிராம் மால்ஸ் சின்ன பெரிய. அப்ப 12 கார்பன் சாரத்திற்கு 12 பிரிச்சிங்கன்னா ஒரு மூல். ரைட். அப்ப ஒரு மூல் சொன்னா 6. அப்ப 2 மோலா இருந்தா 24 2 மோலா இருந்தா 12. இது கார்பன். கார்பன் சொன்னா அணுக்கள். கார்பன் சொன்னா அணுக்கள். இது அவகாதரோ மாறிலி சொல்ற விஷயம். இப்ப உங்களுக்கு சேர்வைகள் வந்துச்சு. சேர்வைகள் போது என்ன? உதாரணமாக சொல்றாங்க 18 கிராம் H2O சொல்றாங்க. 18 கிராம் H2O. அப்ப உங்களுக்கு தெரியும் 18 கிராம் H2O சொன்னால், ரைட். அப்ப உங்களுக்கு தெரியும் சின்ன பெரிய எம். சின்ன எம் 18 மூலக்கூட்டு தெரியும். சின்ன எம் சொன்னா திரிவு 18 கிராம் எம் மூலக்கூட்டு தெரியும். அப்ப H2O மூலக்கூட்டு தெரியும் 2 16 சொன்னா 18. அப்ப பிரிச்சா ஒரு மோல். இப்ப நீங்க 6.02 அணுக்கள் சொன்னா அது பிழை. அணுக்கள் சொன்னா பிழை. ஏன் அணுக்கள் சொல்லக்கூடாது? அப்ப கார்பனா இருந்தா ஒரு மூலகம். அப்ப கார்பன் மூலகத்துல அணுக்கள் இருக்கு. சரி. ஆனா நீர் எடுக்கிற டைம்ல, இது நீர் எடுக்கிற டைம்ல நீர்ல நல்லா H2O 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 இப்படி மூலக்கூறுகள் தான் சேர்ந்திருக்கும். அப்ப மூலக்கூறுகள் இருக்கிற டைம்ல இப்ப நீங்க சொல்லலாம், இது ஒரு மோல் நீர். ஒரு மோல் நீராக இருந்தால் இங்க 6.23 அணுக்கள் இல்ல, என்ன மூலக்கூறுகள். அதாவது மூலகம் உங்களுக்கு தெரியும், சேர்வை உங்களுக்கு தெரியும். அப்ப H2O என்பது ஒரு சேர்வை. ரைட், உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த H2O மூலக்கூறுகள் தான் இருக்கு. இப்ப உங்களுக்கு சொல்றாங்க அணுக்களின் எண்ணிக்கை. அப்ப நாங்க என்னத்தை கவனிக்கணும்னு சொன்னா, ஒரு H2O எடுப்போம். ஒரு H2Oல உங்களுக்கு தெரியும் 2 ஹைதரசன் அணுவும் ஒரு ஆக்சிஜன் அணுவும் இருக்குது. அதாவது ஒரு நீர் மூலக்கூறுல 3 அணுக்கள் இருக்குது. நம்மளுக்கு மூலக்கூறுகளின் எண்ணிக்கை தெரியும். அப்ப ஒரு மூலக்கூறுல 3 அணுக்கள் சொன்னா மொத்த அணுக்கள் கேட்டால் நாம் என்ன செய்யணும்? இவரை 3ஆல பெருக்கணும். 3ஆல பெருக்கணும். இதே இது ஐதரசன் அணுக்களின் எண்ணிக்கைன்னு கேட்டா என்ன செஞ்சுப்பீங்க? ஐதரசன் அணுக்கள் ரைட் எத்தனை அளவு இருக்கும்? 2ஆல இருக்கும். சொல்றாங்களா? 2 ஐதரசன். அப்ப நாங்க 2 அளவு இருக்கும். அப்ப இதை அடிப்படையாக வச்சுதான் உங்களுக்கு வினாக்கள் வருது. அப்ப ஆக்சிஜன் சொன்னா ஒன்றால். ரைட். அப்ப சொல்லுங்க 44 கிராம் CO2. அப்ப 44 கிராம் CO2 சொன்னா 44 கிராம் CO2 சொன்னா ஒரு பெரிய கார்பன் 12 ஆக்சிஜன் 12. நாங்க போல மோல் பா மோல் சமன் சின்ன எண்ணில் பெரிய சின்ன எண் எவ்வளவு? 44 திணிவு. CO2 சார் மூலக்கூட்டத்திலே எவ்வளவு? சார் மூலக்கூட்டத்திலேயோ அதை காண்றதுக்கு தான் இந்த அளவு தண்ணி.
ஒரு கார்பனுக்கு 12, ஒரு கார்பனுக்கு 12, ஒரு ஆக்சிஜனுக்கு 16. அப்ப 2 பேருக்கு 32 உங்களுக்கு தெரியும், கூட்டினா 44. இது சார்புல கூட்டு தெரியும். ஆகவே சார்புல பிரிச்சிகளா இருந்தா உங்களுக்கு வாரது ஒரு மோல். அப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு மோலா இருந்தா அங்க கட்டாயம் 6.02 1023 மூலக்கூறுகள் இருக்கும்.